வணக்கம். மகான் சீரடி சாய்பாபா பக்தர்களுக்காக செய்து கொண்டிருக்கின்ற அற்புதங்களை எல்லாம் சித்தர் திருவருள் செந்தில்குமார் அவர்கள் மெய்சிலிர்க்க எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் ஏராளமான ஆன்மீக அன்பர்கள் பக்தி பெருக்கோடு நமது வீடியோக்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாபா அவர்கள் செய்திருக்கின்ற அற்புதங்களில் புதிய பல நிகழ்வுகளை இப்பொழுது செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏராளமான மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய அற்புதங்கள் பாபா பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அந்த வேப்ப மரத்தை அழகாக நீங்கள் சொன்னீங்க. அந்த வேப்ப மரம் அதற்கு கீழே பாபா இருக்கிறது மாதிரி நிறைய பாபாவுடைய பக்தர்கள் அதை அப்படியே மனக்கண் முன்னால் ஒரு காட்சியாக உருவகப்படுத்தியிருக்காங்க. உருவகப்படுத்திட்டு அவங்க அப்படியே அதில் பாபாவை தரிசிக்கிறது மாதிரியும், அந்த வேப்ப மரம் அப்படியே அசைந்து அதிலிருந்து அப்படியே ஒரு காற்று நம்மளை தழுவுறது மாதிரியும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அதிசயமான அந்த இனிக்கும் குணம் வாய்ந்த அந்த வேப்ப மரத்தின் கீழே பாபா எவ்வளவு காலங்கள் தங்கியிருந்து அற்புதங்களை அருள்வாளிச்சிட்டு இருந்தார்? அனைவருக்கும் வணக்கம். பாபா அவர்கள் சீரடிக்கு 1858 தன்னுடைய 20வது வயசுல வந்தார். சரி. கடந்த 2 எபிசோடுகளில் நம்ம பார்க்கும்போது பாபா அவர்களுடைய அவதாரம் எப்படி நடந்தது, அவருக்கு எப்படி அந்த தவ ஆற்றல் சக்திகள் கிடைத்தது, அப்புறம் அவர் அந்த சேலுவாடி கிராமத்திலிருந்து எப்படி சீரடி கிராமத்துக்கு ஒரு அதிசயங்கள் நிகழ்த்தி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த 2 எபிசோடுகளில் பார்த்துருக்குறோம். சீரடிக்கு அவர் வந்ததுக்கு உடனே அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது அந்த வேப்ப மரம் தான். அந்த வேப்ப மரத்தடியில் தான் அவர் அமர்றாரு. சரி. அப்போ அவர் உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஊர் மக்கள், சீரடி மக்கள் பார்க்குறாங்க. 2வது முறையாக பாபா பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, திருப்பியும் இந்த இளைஞர் வந்திருக்கிறாரு நம்ம ஊருக்கு. சரி. அதே வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்துருக்காரு. இவர் யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற குழப்பம் தான் முதல்ல அந்த மக்களுக்கு ஏற்படுது. இயல்பான குழப்பம் தான். ஆமா. சரி. இப்போ நான் சொல்லி இது எப்போ நடந்ததுன்னா 1858 கரெக்டாக இப்போ 168 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த சம்பவம். அப்போ பாபாவுக்கு 20 வயது. சரி. சரியா 20 வயது. சரி. அந்த காலகட்டத்தில் சீரடியில் அந்த கோயில்கள் அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, வெளிப்புறத்தில் ஒரு மசூதி. சரி. அதுலேருந்து ஒரு 30 மீட்டர் தூரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில். அந்த மசூதி அப்படிங்கிறது ஒரு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியா இல்லை பயன்பாட்டில் இல்லாத ஒரு மசூதியா இருந்தது? ஆமா. சரி. அந்த மசூதிக்கு சிதிலமடைந்த நிலையில இருந்த ஒரு மசூதி. சரி. அதுல இருந்து ஒரு 30 மீட்டர் தூரத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில். இந்த 2க்கும் இடையில சுமாரா ஒரு 30 மீட்டர் தூரத்துல தான் அந்த வேப்ப மரம் இருக்கு. சரி. அங்கதான் இவர் பாபா அந்த இளைஞன் உட்கார்ந்தார்னா அவரு யாருக்கிட்டையுமே பேசல. சரி. அப்படி ஆழ்ந்த தவநிலைக்கு போயிருந்தாரு. நிஷ்டையிலே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சரி. அந்த காலத்துல அவர் எப்படி அந்த தவத்துல இருந்தாருன்னு சொல்றாங்கன்னா, அந்த பதிவுகள், அந்த காலத்துல உள்ள பதிவுகள் எப்படி இருக்குன்னா, சரி, சிவன் கோயில்ல இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்தி எப்படி இருந்தாரோ அப்படின்னு சொல்றாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது சிவபெருமானுடைய ஒரு அம்சம். சரி. நம்ம சிவாலயங்களுக்கு போகும்போது கருவறையை சுத்தி வரும்போது பார்த்தோம்னா தெற்கு நோக்கி அந்த தட்சிணாமூர்த்தி இருப்பாரு. சரி. ஆலமரத்து அடியில அவர் உட்கார்ந்துருப்பாரு. சரி. அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய இது என்னன்னா ஞான வடிவம் தான் சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய ஞான வடிவம். சரி. தட்சிணாமூர்த்தியை இது வணங்கியாச்சுன்னா அந்த கல்வி, ஞானம் எல்லாம் கிடைக்கும். கலைகள், ஆற்றல், நம்மளுடைய குறைகள் நீக்கினது எல்லாமே கிடைக்கும். சரி. அந்த மாதிரியான ஒரு தவநிலையில தான் அவர் இருந்த மாதிரினா ஒரு ஆழ்ந்த தவநிலையில மிக ஆழ்ந்த தன்னை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறது கூட நல்லா கவனிக்காம அதே கோணத்துல அவர் அப்படி இருக்கிறது மாதிரி. ஆமா, அப்படிதான் இருந்திருக்காரு 20 வயசுல. ஆமா, 20 வயசுல. அது அந்த இதுல ரொம்ப ஆழ்ந்த, பொதுவாகவே மகான்கள், சித்தர்கள், உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க ஒரு ஆழ்ந்த தவத்துக்கு போயிட்டாங்கன்னா
அவங்க எத்தனை மணி நேரம் அந்த தவ நிலையில இருக்காங்கங்கிறது சொல்லவே முடியாது. அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க. தவம் வந்து எப்போ கலையும், எப்போ இயல்பு நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, சொல்ல முடியாது. பாபாவும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாரு. ம். யார்கிட்டையுமே வந்து அவர் வந்து எனக்கு சாப்பாடு தாங்க, எனக்கு அது தாங்க, இது தாங்க அப்படின்லாம் கேட்கல. சரி. ஆனா பாபா கிட்ட எல்லா சக்திகளும் இருந்தது. ஓ. அவர் வந்து மிகப்பெரிய மகான், எல்லா இதுவும் இருந்தது. அவர் நினைச்சிருந்தா ஓ. அந்த சீரடி கிராமத்து மக்கள்கிட்ட சொல்லி ஒரு பெரிய ஆசிரமம் அமைச்சிருக்கலாம். தன்னுடைய சக்தியை உடனே காமிச்சு அவங்க ஒரு பெரிய மக்கள் அப்படியே கவர்ந்து இழுத்திருக்கலாம். ஆனா அவர் எதுவுமே செய்யல. சரி, நீங்கள் இப்போ அந்த 20 வயசில் அவர் அந்த மரத்தடியில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த உணவுன்னு ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிங்க. பொதுவாக அது எப்படி இந்த மகான்கள் தட்சிணாமூர்த்தியை ஊமைப்படுத்துனீங்க. ஆனால் இவர் வந்து ஒரு உயிருள்ள ஒரு மகான். உணவுங்கிறது உடலுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். இவருக்கு யார் உணவு கொடுத்தாங்க, என்ன மாதிரி உணவுகளை இவர் உட்கொண்டார், அதை பற்றி உள்ள குறிப்புகள் இருக்கா? இருக்கு, ஏராளமாக இருக்கு. அதாவது பொதுவாகவே மகான்கள் வந்து தாங்களாகவே சமைச்சு சாப்பிடவே மாட்டாங்க. அது வந்து ஒரு கோட்பாடு. ஓஹோ. அதே மாதிரி யார்ட்டையும் போய் வந்து யாசகமும் ஆக மாட்டாங்க. ஓ, சரி. அந்த மாதிரி உள்ள ஒரு இது. சரி. உணவு கொடுத்தால் வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். சரி. பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆனால் நீங்கள் சொல்கிறதுல இவங்களுக்கு மகான்களுக்கு பசிங்கிறது உணர்வு ரீதியாக தோன்றுமா தோன்றாதா? தோன்றதான் செய்யும், தோன்றது எப்போதான் இருக்குது. அது வந்து அந்த கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்குது. சரி, ரைட்டு. பாபாவும் அந்த நிலையில இருந்தார், உயர்ந்த நிலையில இருக்காரு, ஓ, ஆழ்ந்த தவநிலையில இருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சீரடி மக்கள்கிட்ட கேட்கல. ஆனால் அவருடைய முகத்தை பார்த்து இவர் வந்து இறை அவதாரம், சரி, இவர் உயர்ந்த மகான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஊர்ல சீரடியில 3 பெண்கள் வந்து அவருக்கு பணிவிடை பண்ணாங்க. அதாவது உணவு கொடுத்தாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆமா, அது எப்படி 3 பெண்களுடைய பேர் என்னென்ன? அதாவது ஃபர்ஸ்ட் முதல் தடவை அவருக்கு வந்து 16 வயசுல முதல்ல ஒரு தடவை பாபா வந்திருக்காருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி. அப்போ கங்காபாயின்னு ஒரு அம்மா வந்து உணவு கொடுத்து கூட. ஆமா, ரைட்டு, பதிவு. ரெண்டாவதா வந்து பாயாஜி பாய் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா. ஓ, இந்த கேரக்டர் வந்து சத்சரிதத்தில் ரொம்ப ஒரு வலுவான கேரக்டரா இருக்குல்ல, அந்த பாயாஜி பாய். நிச்சயமா. சரி. இந்த பாயாஜி பாய் அம்மாங்கிறது யாருன்னா தத்யா பட்டில்ங்கிற ஒருத்தருடைய தாயார். ஓ. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாபாவை பார்த்த உடனே வேப்ப மரத்தடியில் பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, இது வந்து சாதாரண அப்படின்றத இது வந்து மிகப்பெரிய மகான், இறைவனுடைய அவதாரம் தான் அப்படின்ற மாதிரி. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாபா மேல மற்ற பெண்களை விட அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு, எல்லையற்ற அன்பு, நிகரற்ற இது. அதாவது அவங்க வந்து சுருக்கமா சொல்லணும்னா, பாபா வந்து அவங்க வந்து மகான்கிற மாதிரியே பார்க்கல, மகன் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு தாயும் மகனுக்கு உணர்வு ரீதியான நெருக்கம் அங்க வருது. அப்போ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இயல்பாவே இவருக்கு எப்ப பசி இருக்குங்கிறத கூட அந்த அம்மா உணரக்கூடிய சூழ்நிலை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாயாஜி பாய் அம்மா என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அவருக்கு உணவு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இது ஒரு இந்து மதத்துல உள்ள ஒரு ஐதீக உணர்வு இல்லையா? அப்படி வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, போய் எடுத்து சாப்பாடு கொடுப்பாங்க. சரி. பாபா வந்து ஒரு தாய் கொடுக்குறாங்கிறதுனால வாங்கி சாப்பிட்டுக்கிடுவார். சரி. இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிடுவார். ஆனால் ஒரு பொதுவாக ஒரு தாய் மகனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நினச்சி ருசியாக அழகாக சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழலா இல்லை இவங்களே சமைச்ச உணவில் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்றாங்களா? இல்லை, சத்சரியத்தில் என்ன குறிப்புகள் இருக்குன்னா, இவங்க வீட்டில இருந்து தயார் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா இருக்கு. சரி. என்ன வகையான உணவுங்கிறது அதில் சத்சரியம் கட்டாயம் சைவ உணவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து அந்த காலத்தில் வந்து அவர் வந்து சைவ அசைவ ரெண்டையுமே அவர் விநியோகம் பண்ணியிருக்காரு. பாபா அற்புதங்கள் மூலம் நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. அதனால உணவும் கொடுத்துருக்காரு. அதனால அதுல வந்து மாறுபாடு காட்டல. ஓஹோ, உணவுல கூட மாறுபாடு இல்லை. சரி. அந்த மக்கள் என்ன நினைச்சாங்க அதனாலதான் இந்த சீரடி மக்கள்ல ஒரு சாரார் இந்துக்கள் என்ன நினைச்சாங்க, இவர் இஸ்லாமியரா இருப்பாரு. ஓஹோ. அப்புறம் இஸ்லாமியர் என்ன நினைச்சாங்க, இல்ல அவங்க இந்து தான் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கோட்பாடுகள் அப்படி அந்த என்ன உணவு ரீதியான ஒரு காரணம் இருந்துச்சு. அதனாலதான் பாபாட்ட வந்து அடிக்கடி கேட்பாங்க, நீங்க யாரு, எந்த ஊரு அப்படின்னு. இந்த கேள்வி வந்து அவரை ரொம்ப தொலைக்கிறது மாதிரி அப்பப்போ இருந்திருக்கு, வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா இப்ப கூட இருந்துட்டு தானே இருக்கு அந்த இந்துவா. அது காரணம் வந்து ஆமா, அந்த 20 வயசுல அவருக்கு வரும்போது அப்ப அவர் வந்து ரொம்ப நேர்த்தியா சொல்லுவார். என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி, நானே ஈஸ்வரன், நானே அல்லாஹ். ஓஹோ. பதில் சொல்லும் போது அவங்களுக்கு அடுத்து வந்து கேட்கறதுக்கு தோணல. அப்போ இவர் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு இறை அவதாரம் அப்படிங்கறத அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் ஏத்துக்கிட்டாங்க. சரி.
இந்த பாயாஜி பாய் அம்மா வந்து அதே மாதிரி தான். இவங்க வந்து அந்த வேறுபாடுகள்லாம் பார்க்கல. சரி. இவங்க வந்து என்னன்னா இறை அவதாரங்கிறத பாயாஜி பாய் வந்து உணர்ந்துடுறாங்க. அந்த அம்மையார் உணர்ந்ததுனால வந்து உணவு கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சாங்க. பாபாவுக்கு எப்பவுமே வந்து அவங்களுக்கு தான் அந்த 3 நேர உணவுகளே அவங்க எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி. சில சமயங்களில் வந்து பாபா வந்து என்ன பண்ணுவார்னா வேப்ப மரத்தடியிலிருந்து அந்த சீரடி புறநகரில் ஒரு காட்டு பகுதிகள் இருக்கு. ஓ சரி. அப்போ காட்டு பகுதிகள் இருந்த இடம் நிறைய இருக்கு. ஆமா. அந்த சீரடியை சுற்றி ஆமா நிறைய சீர்படுத்தப்படாத நிலங்களும் காட்டு பகுதிகளும் இருந்தது. சரி. பாபாவுக்கு என்னன்னா அந்த வேப்ப மரத்தடியில் சில சமயங்களில் வந்து ஆழ்ந்த தவநிலைக்கு போக முடியாத சூழ்நிலைகள் உண்டாகுது. ஏன்னா மக்கள் மனித நடமாட்டங்கள் இருக்கிறதுனால அது ஒரு இடைஞ்சலா சில நேரங்களில் தோணுது. ஆமா பேசுவாங்க, ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க. அப்போ இவரு நினைக்கிறோம் அந்த காட்டுக்குள்ள போய் ஏதாவது இடத்துல போய் மரத்தடி தொந்தரவு இல்லாத இடங்கள்ல போய் தியானம் இருந்துறாரு. மகான்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த ஏகாந்த நிலையில இருக்குன்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்பதான் அந்த தவம் வந்து அவங்களுக்கு கைகூடும். சரி. ஓஹோ. ஆனா இந்த பாயாஜி பாய் அம்மா வந்து அதை விட மாட்டாங்க. எங்க இருந்தாலும் சரி காட்டுக்குள்ள போய் தேடி போய் கண்டுபிடிச்சி சாப்பாடை கொடுத்துட்டு. இதுல சத்சரீதத்துல ஒரு விஷயம், ஒரு சில நாட்கள் வந்து வேப்ப மரத்தடியில் பாபாவை காணலைங்கிறதும், இந்த அம்மா வந்து உணவோடு அப்படியே தேடி அலைஞ்சதாகவும், அப்புறமா காட்டில் போய் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னது மாதிரியும் சில சம்பவங்கள் இருக்குல்ல. உண்மைதான், அதுதான் நடந்தது. சரி. அதுதான் வந்து பாபாவுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன திருப்பு முனை ஏற்பட்டிருந்த சம்பவம். அது எப்படின்னா பாயாஜி பாய் வந்து தினமும் கொடுக்கும்போது ஒரு நாள் இவர் வந்து ரொம்ப நேரமா காணாம போயிடுவார். ஓ சரி. இந்த பாயாஜி பாய் அம்மா உணவு எடுத்துட்டு காட்டுக்குள்ள அலைவாங்க. ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சு பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு அடியில ஒரு அதற்கு உள்ள போய் உட்காந்து ஒரு தியானத்துல இருப்பார். ஓஹோ. இந்த பாயாஜி பாய் அம்மா கண்டுபிடிச்சு சாப்பாட்டை எல்லாம் எடுத்து, இது பெரிய நெருக்கடியாச்சு. தியானத்தையும் கலைக்க முடியாது, இவங்களும் வெளியே வர முடியாது, முன்னாலே உட்கார்ந்து இருக்காங்க. பாயாஜி பாய் அம்மா அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தியானத்துல இருந்தாலுமே பொய் படந்து பசஞ்சு பாபாயோட வாஜம் வருவாங்க. அந்த மாதிரி உள்ள எல்லையற்ற அன்பு அவங்களுக்கு வந்து அந்த பாயாஜி பாய் மனசுல எப்பவுமே வந்து பாபாவுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த காட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு, சரி இவரு ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது ஊட்டுறாரு. இவங்க கண்ணை திறந்து பாக்குறாரு. பார்த்த உடனே அம்மா நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொன்ன, நான் எங்கெல்லாம் தேடினேன் ஒண்ணு. சரி. இங்க வந்து உட்காந்து உன்னைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துனீங்க. அப்படிதான். ஆமாதான் பேசுறாங்க. அப்படிதான் பேசுறாங்க சார். ஓ உன்னை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓ ரைட். ஏன்னா அவங்க வந்து அவங்க மகான்கிறத விட மகன் வச்சிருக்காங்க. அப்போ பாபா சொல்றாரு, இதுக்காக நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பாயாஜி பாய் சொல்லுவாங்க, அதாவது நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் சரி அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கேன். ஓ அதனால நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். ஓ சரி. பாயாஜி பாய் அம்மா இப்படி சொன்ன உடனே பாபாவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிரும். சரி. அப்ப நம்ம சாப்பிடாம நம்ம தியானத்துக்கு வந்துடுறோம். ஓ இவங்க இவ்வளவு தவிச்சிருக்காங்க, பல தடவை பட்டினியா கிடக்குறாங்க, அம்மா காரணமா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு பாயாஜி பாய் அம்மாட்ட. இனிமே நீங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுமா, நான் வேப்ப மரத்து அடியிலே இருந்துடுறேன், எனக்கு நீங்க அங்கே உங்களுடைய உணவுப் பொருட்களை நீங்க எடுத்துக்கிட்டு கொடுங்க, சரி நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன், நீங்க இனிமே இவ்வளவு தூரம் நீங்க காட்டுக்குள்ள என்ன தேடி கடந்து வர வேண்டாம், வர வேண்டிய அப்படி தாய் அன்போடு அப்படியே கட்டுக்குள்ள வந்துடுறாரு. சரி. அதுக்கு பிறகுதான் அவர் வந்து முழுக்க அந்த வேப்ப மரத்து அடியிலேயே வந்து அவரு உட்கார ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் போறது இல்லை, முழுமையா அங்க உட்கார்றாரு. சரி. அவர் எந்த திசையில இருக்கிறாருன்னா அந்த தெற்கு திசை தான். தெற்கு திசையை நோக்கி இருக்கிறாரு. ஆமா இருக்கிறாரு. இல்ல வடக்கமா கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி அப்படிலாம் கிடையாது. இவர் இந்த திசையை நோக்கி இருக்கிறாரு. ஓகே தெற்கு நோக்கி இருக்கிறாரு. அதனாலதான் அவரை வந்து அந்த தட்சிணாமூர்த்தி வடிவங்கிற மாதிரி அந்த அம்சம் சொன்னது. தட்சிணாமூர்த்தியும் தெற்கு நோக்கி தான் இருப்பார். ஓ ரைட். அதனாலதான் அந்த இதை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. சரி. இவரு அந்த மரத்தடியில இருந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து ஒவ்வொருத்தரா சீரடி மக்கள் வருவாங்க, வந்து ஒவ்வொருத்தரா பார்ப்பாங்க கேட்பாங்க. ஏன்னா இவர் அதிக நேரம் அங்க உட்கார ஆரம்பிச்சிடறாரு. பாபாவுக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துக்கு தான் மரத்தடியில இருந்துகிட்டு இருக்க முடியும், தியானம் இருக்கலாம், சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் சரி அப்புறம் தான் அவர் பார்க்குறாரு, அந்த அவர் இருந்ததுக்கு வடக்கு பக்கத்துல சில ஏக்கர் நிலம் தரிசாவே கிடக்குது. ஓ
அப்போ அவருக்குள்ள ஒரு இது தோணுது, நம்ம தியானம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு அழகான இடத்த உருவாக்கலாம். ஓ, தியானத்துக்காக உருவாக்கலாம், நிலத்தை சீர்படுத்தி வளப்படுத்தி அதில் மூலிகைகளை வளர்க்கலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் அவர் உள்ள உருவாக்குது. அப்போ உருவாகுதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி மரங்கள்லாம் வேணும், செடி கொடிகள் உருவாக்கணும். சரி. அப்போ அந்த இடத்த ஃபுல்லாக சுத்தப்படுத்துறாரு. இது ஒரு தனி மனிதர் இருக்கிற மகான் மூலம் நடக்குதா, இல்லை மக்கள் சீரடி மக்களும் சேர்ந்துக்கிடுறாங்க. அந்த இடத்த சும்மா கிடக்கிற இடம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க சுத்தப்படுத்துறாங்க. சரி. இவரும் சுத்தப்படுத்துறாரு. பாபாவுக்கு ஒரு அந்த காலகட்டத்தில் 20 வயசு, அவர் 2-3 மாதம் கடந்துருது. அப்போ அவருக்கு ஒரு இது என்னன்னா, பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் அவரே நடந்தே போவார் சீரடியிலிருந்து. சரி. அங்கங்கே என்ன மரங்கள் இருக்குது, என்ன மூலிகை செடி கிடைக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல, இந்த தரிசா கிடக்கிற இடத்துல நடுவார். அதாவது அரிய மூலிகைகளை கொண்டு ஒரே இடத்துல சேர்த்து தோட்டம் அமைக்க முயற்சி பண்றாரு. ஆமா, அடிக்கடி பக்கத்துல ரகதான்னு ஒரு கிராமம் இருக்கு. சரி. சீரடியில இருந்து ஒரு 3 மைல் தூரம். ரகதா. இப்போ வந்து அது வந்து அந்த சீரடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சீரடிக்கு வர்ற பாதையில தான் அந்த கிராமம் இருக்கு. ரகதாங்கிறது. சரி. அந்த ஊருக்கும் நடந்தே போவார். அங்கெல்லாம் போய் நிறைய பொருட்கள், அந்த இதெல்லாம் செடி கொடிகளை வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து இந்த தரிசா கிடக்கிற இடத்துல நட்டு, சரி, அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க ஆரம்பிப்பாரு. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு, இப்போ நீங்க அழகா அந்த செடிகளெல்லாம் வளர்க்க விரும்புறாருங்கும் போது முதல் தேவை தண்ணி தான். ஆமா, நீங்க சொல்றதை பார்த்தா வானம் பார்த்த பூமி மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு கிணறு ஒன்று தேவைன்னு ஒரு எண்ணம் வந்திருக்குமே. இல்லை, அதுதான். அது வந்து எப்படின்னா, அந்த கிராம மக்களே அவர்கிட்ட சொல்றாங்க, சரி, இதுக்கு வந்து நிறைய தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். அப்போன்னு சொன்னோன்னா பாபா சொல்றாரு, அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கிணறு தோண்டுவோம். சரி. அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு தோண்டுறாங்க. கொஞ்சம் தூரத்துல அவர் பாபா சொன்ன மாதிரி அதில் தண்ணி நிறைய அபரிதமாக வருது. அதை வந்து இதில் பக்தர்களுக்குள்ள ஒரு கேள்வி, இப்போ பெரிய மகான் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தினவர், இந்த இடத்துல கையை காட்டினாலே ஒரு கிணறு உருவாகிருமே, அப்படி எல்லாரையும் வச்சு தோண்ட வச்சதுங்கிறது மக்கள் சக்தியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியா எப்படி? இல்லை, அதாவது சீரடி மக்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிறது தானே அவருடைய முதல் ஆசை. சரி. அதுக்கப்புறம் தானே அவருடைய ஒவ்வொரு ஆற்றல்களாக வெளிப்படுத்துறதுக்கு அவர் திட்டமிட்டுறாரு. ரைட். அப்போ அதனுடைய முதல் படியாக இதை கொண்டு வர்றாரு. மக்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த செயல்பாடுகளுக்கு கொண்டு வர்றாரு. ரைட். இவர் வந்து அந்த கிணத்துல வந்து குறிப்பிட்ட இடத்துல அவருக்கு தண்ணி, நல்லா நிறைய தண்ணி வருது. சரி. தண்ணி வந்தால் அதுல இருந்து தான் காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி எடுத்து அவர் கைப்படவே மண்பானையை இது ரெடி பண்ணி அவர் எல்லா செடிகளுக்கும் ஊற்றுவார். அவர் வந்து ஒரு பெரிய ஆலமரத்தை அதில் நட்டினார். சரி. செடியாக கொண்டு வந்து இப்போ வந்து பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்கு. இப்போ இருக்கு. நீங்கள் சீரடிக்கு போகும்போது அதை பார்த்துட்டு வந்தேன். அப்படியா? அந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில். அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி ஒரு வேப்ப மரம் நட்டாரு. அதுவும் இப்போ பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா அந்த ஆலமரத்துக்கு ஒரு 150 வயசு மேலே. ஆமாம், இருக்கும், தாராளமாக இருக்கும். 150 வயசு இருக்கும். நிறைய விழுதுகள் தாங்கி இருக்குது, பெரிய வளர்ந்துருக்கு. இருக்குது, வேப்ப மரமும் இருக்கு. சரி. நிறைய செடிகள் நட்டினாரு. அதே மாதிரி ஒரு தீபம் ஒன்று ஏற்றினார், நந்தா தீபம்ங்கிறது. அவன் நந்தா தீபம்னா பொதுவாகவே அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியை குறிக்கிறது. நீண்ட நேரத்துக்கு அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை தான் அணையாமல் இருந்துக்கிட்டு அதை நந்தா தீபம்னு சொல்லுவாங்க. பாபா ஏற்றி வச்ச தீபம் இன்னும் இருக்குது அங்கே, அந்த நந்தா தீபங்கிறதுல. அதாவது அந்த ஆலமரத்தடியில அது தனியாக ஒரு இடம், ஒரு இடத்துல அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. மக்கள் போய் வழிபடுறாங்க. இப்போ அதிலே போட்டிருப்பாங்க, நந்தா தீபம்னு போட்டிருப்பாங்க. சரி. இவர் பாபா வந்து அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து எல்லா இதையும் வளர்த்து அது ஒரு மிகப்பெரிய தோட்டமாகவே மாற்றிட்டாரு. மிகப்பெரிய நந்தவனமாக மாறிச்சு. அது வந்து லெண்டி பாக் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. தமிழில் லெண்டி தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லெண்டி தோட்டம். சரி. பாபாவுடைய பாதங்கள் பட்ட இடம் அது. அவரால் உருவாக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டது, வளர்க்கப்பட்டது. மிகப்பெரிய அருள், பாபாவுடைய அருள் அலைகள் நிறைய அந்த தோட்டத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த கிணத்துலேயே நிறையா வந்து அதை வந்து சொல்லுவாங்க. சரி. அந்த தண்ணிக்கே அவர் உருவாக்குற அந்த இடத்துக்கே சக்தி, மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. இப்படி அந்த இது மூலமாக தான் அந்த பகுதியே வந்து மிகப்பெரிய நந்தவனமாக மாறிச்சு. எல்லா செடிகளும் கிடைச்சது, மூலிகைகள் வளர்ந்தது. அவர் தியானத்துக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாரு. இது போக இந்த பாயாஜி பாய் அம்மா சொன்னாங்கல்ல, அந்த உணவு கொடுத்து அதுவும் ஈஸியாக இருந்தது. மக்கள் வந்து வர்றதுக்கு போகிறதுக்கு அதெல்லாம் வந்து மக்களுக்கு அந்த சராசரியாக வர ஆரம்பித்தாங்க. சரி. வந்துட்டு பாபாவை தேடி வந்து அவருடைய அருளை பெற ஆரம்பிச்சது. அந்த அதுக்கப்புறம் தான் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த இதுகள் வர ஆரம்பிச்சது. மெல்ல இந்த மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சது. சரி. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பாபாவுக்கு உள்ளால ஒரு அற்புதமான ஒரு விவசாயி இருந்திருக்கிறாரு.
அவர் நிறைய காடுகள்ல இருந்து மூலிகைகளை எடுத்துட்டு வந்து நோய்களை குணப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய மருத்துவ சக்தி அதுக்குள்ள இருந்திருக்கு. மக்கள் கவலைகளோடும் பிரச்சனைகளோட வரும்போது அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி ஆறுதலும் தேறுதலும் வழிகாட்டுதலும் பண்ணியிருக்கிறாரு. இப்படி எல்லாமே அடங்கிய ஒரு மகா அற்புதமான மனிதரா பாபா இருந்திருக்கிறாரு. அதாவது பாபா மேல மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதே இந்த இதுதான். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, சரி அதாவது பாபா வந்து இந்த முதல்ல என்ன பண்ணாருன்னா, அப்போ 150 ஆண்டுகளுக்கு முன்பு சரி ஒரு 200 வீடுகளுக்கு உள்ளதா இருந்திருக்கு. சரி. அப்போ மக்கள் தொகை ரொம்ப கம்மி. ஒரு 600 பேர் அவ்வளோதான் இருந்திருக்க முடியும். அப்போ பாபா வந்து சீரடினாலே யாருமே தெரியாது அந்த இடம். ஓஹோ, அந்த மாதிரி ஒரு வியாபாரி கிராமம். பாபா வந்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சக்திக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து முதல்ல வந்து அந்த மிகப்பெரிய ஆற்றல்களை வந்து அவர் நேரடியா வந்து காட்டலை. ஆனால் என்ன செஞ்சாருன்னா, இப்போ அந்த கிராமத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் நலம் சரியில்லாம போச்சுன்னா, சரி, ஏதாவது ஒரு கஷாயத்தை காய்ச்சி உடனே கொடுப்பாரு. உடனே குணமாயிரும். சரி. அப்போ அந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோட்டத்துல இருந்து பறிச்ச மூலிகைகளை வச்சு கசாயம். ஏற்கனவே அவர் நிறைய அந்த வந்த புதுசுல நிறைய மூலிகைகள் சேர்த்து மரத்தடியில வச்சிருந்தாரு. வேப்ப மரத்தடியில நிறைய வச்சிருந்தாரு. அதெல்லாம் காய்ச்சி கொடுக்கும்போது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓஹோ. அப்ப நம்மளுக்கு வந்து வேற இந்த சிகிச்சைக்காக என்ன வேண்டியது இல்லை. சரி, இவரே நம்மளுக்கு எல்லாமே நல்லா பண்றாரு அப்படின்ட்டு. சரி. எந்த வகை நோயா இருந்தாலும் சரி, பாபா வந்து அற்புதம் பண்ணி அதை தீர்த்து வச்சாரு. ஒரு நேரத்து மருந்தோட குணமா. ஆமா, ஒரு தொழு நோயாளியே குணப்படுத்தினாரு. முழுமையா குணப்படுத்தினாரு. சரி. அப்போ இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு சக்தி உள்ள மகானா இருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி. அதுக்கு பிறகுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய முக பாவத்தை கண்டுபிடிச்சு பாபாவே கேட்க ஆரம்பிச்சார், பேச ஆரம்பிச்சார். ஃபேஸ் ரீடிங்கை பார்த்துட்டு உனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காங்க. அதாவது இப்போ சிலர் வந்து ரொம்ப மனக்கவலையோட வருவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. பாபா வந்து ஆறுதல் சொல்லி, அது ஒரு இதே கிடையாது, நான் வந்து பாத்துக்கிடுறேன் அப்படின்னு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. நம்பிக்கை விட்டு. ஆமா, அதை கடைபிடிச்ச உடனே அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிச்சது. பாபாவை பார்த்துட்டு இந்த பிரச்சனைகளை கேட்டாச்சுன்னா குறைகள் தீருதுங்கிறது வந்து அதுக்கப்புறம் மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க. காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்கும். அந்த கிராம மக்களே உணர ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. சரி. சீரடி மக்கள் தான் அதை உணர்றாங்க. எப்படி உணர்றாங்கன்னா, அவங்களுக்கு அனுபவபூர்வம் வந்தா தான் உணர முடியும். ரைட். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை தீருதுன்னா அவர் 4 பேருக்கு சொல்லுவார், ஆமா நேற்று பாபா எனக்கு இதை சொன்னாங்க, நான் இதை செஞ்சேன், எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள அந்த ஒவ்வொருத்தருக்குள்ள மனசுல அந்த சந்தோஷம் வருது. சரி. அப்போ நாளடைவில் இவர் வந்து அந்த ஆற்றலை திருப்பி அதிகரிக்கிறார். இவரை வந்து பார்த்துட்டு போனாலே போதும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது. இவரை பார்த்துட்டு அவரை வணங்கிட்டு போக ஆரம்பிச்சாச்சுனாலே டிராகன்ல வியாபாரம் நடக்குது, நல்ல வியாபாரம் நடக்குது. இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயமா நம்ம சீரடி விட்டு புறப்பட்டு போறோம். சரி. பாபாட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு இந்த இதுக்கு போறோம், ஒரு கல்யாணத்தை பேசி முடிக்க போறோம். அவர் உடனே சொல்றாரு, இப்படி பேசுங்க மங்களகரமா முடியும் அப்படிங்கிறாரு. அது எல்லாம் வெற்றிகரமா முடியுது. சரி. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த சீரடி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது உடல் நலத்தை தீர்த்து வைக்கிறாரு, மனநலத்தையும் தீர்த்து வைக்கிறாரு. அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறதுக்கு வழி. அதாவது மக்கள் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பாபா மேல சீரடி மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னா இப்படிதான் வந்துச்சு. எந்த வேற பெரிய வித்தையோ அவரோ மிராக்கிளோ பண்ணியோ வரல. மனிதர்களோட சகஜமா பழகி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு நோய்களை குணப்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அருள் அப்படியே பாலிசிட்டே வர்றாரு. ஆமா, கொண்டு வர்றாரு. திருவருள் செந்தில்குமார் அவர்கள் பல்வேறு விதமான மெய்சில் இருக்கும் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் தொடருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.